தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்றும் சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு அஷ்ரஃப் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவ அறிஞர் மரியாதைக்குரிய சிஎம் தியாகராஜன் அவர்களே, மூத்தோர் மருத்துவ சேவையை தமிழ்நாட்டில் முதலில் தொடங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் புரட்சியை தொடங்கிய பெருமதிப்பிற்குரிய திரு நடராசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இடிஐயின் முன்னாள் இயக்குனர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற தியாகராய நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் திரு கருணா அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முன்னாள் மண்டல குழுவின் தலைவர் திரு ஏழுமலை அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். த அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி திறப்பு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு உண்மையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் நவீன மருத்துவ வசதிகள் பலவற்றுடன் இந்த மருத்துவமனை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஏராளமான தனியார் மருத்துவ கட்டமைப்புகளும் அரசு மருத்துவ கட்டமைப்புகளும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு உருவாகுவதில் ஒரு மிகப்பெரிய அளவில் சென்னையும் தமிழ்நாடும் இன்றைக்கு மெடிக்கல் ஹப் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மிக சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஷ்ரப் அவர்கள் சொன்னதைப் போல இந்தியாவுக்கு இன்றைக்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வருகிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை, மகிழ்ச்சி. இதற்கு முன்னால் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு மருத்துவம் பார்க்க சென்றது போய் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும், ரேலாவாக இருந்தாலும், எம்ஜிஎம்மாக இருந்தாலும், காவேரியாக இருந்தாலும், கோவையில் இருக்கிற ஜெம் போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும், ராமகிருஷ்ணா போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும், அதுபோல் இன்றைக்கு இப்போது அட்லாண்டிஸ் போன்ற பெரிய அளவிலான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இன்றைக்கு பல இடங்களில் புதிதாக உருவாகி உலக மக்களை தன் பக்கம் ஈர்த்து வருகிறது. அண்மையில் ஒன்றிய அரசின் சார்பில் டாக்டர் அஷ்ரப் அவர்கள் சொன்னதைப் போல மருத்துவ சுற்றுலா என்கின்ற அந்த வார்த்தை தொடங்கிய இடம் தமிழ்நாடு என்கின்ற வகையில் 2 முறை மருத்துவ சுற்றுலா மாநாடுகள் நடத்தப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட மாநாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே பங்கேற்று மருத்துவத்துறை, சுற்றுலாத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்தி உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்களை அந்த மாநாட்டில் அங்கம் பெற செய்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. அதேபோல் நடப்பாண்டிலும் கூட அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்தது. அந்த வகையில் ஒன்றிய அரசு ஒரு கணக்கெடுப்பை சொன்னது. இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து மற்றுள்ள இந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு வருபவருடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருகிறார்கள் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 36 மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இன்றைக்கு 25% பேர் ஒட்டுமொத்தமாக வருகிறார்கள். குறிப்பாக ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சேவை பெற வருகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்களை வாங்கி இங்கே மக்களின் பயன்பாட்டிற்காக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று 34,50,00,000 மதிப்பீட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது.
இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது அரசு மருத்துவமனைகளில், குறிப்பாக மாநில அரசு மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற ஒன்று. ஒன்றிய அரசின் சார்பில் ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மருத்துவ கருவி இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட, கிண்டியில் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டால் மாநில அரசு மருத்துவமனையான தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளிலும், அதேபோல் இன்றைக்கு நான் ஏற்கனவே பெயரில் குறிப்பிட்ட அல்லது குறிப்பிடப்படாத இன்னமும் நிறைய மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான மருத்துவ உபகரணங்களோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு வார காலங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முத்திரை பதிக்கத்தக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படவிருக்கிறது. அந்த திட்டத்திற்கான பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்னையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. அது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் என்றால், அந்த திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கிராமங்கள் தோறும், நகரப்பகுதிகள் தோறும் சென்று ஒரு வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் மருத்துவ முகாம்களை நடத்தி பெரிய அளவில் அதனால் மக்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாலேயே அதற்குரிய தீர்வுகளை கண்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021 அதற்கு ஒரு புது பெயர் வைத்து கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் சேலம் வாழப்பாடியில் ஒரு புதிய திட்டம் தொடங்கி கடந்த 4 ஆண்டுகளில் அந்த திட்டம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தையே மேலும் மெருகூட்டி மிகப்பெரிய அளவில் மருத்துவம் மட்டுமல்லாது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற வகையில் முழு உடற் பரிசோதனை என்று எடுத்துக்கொண்டால் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு 4000 வரை செலவாகும், தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு 10-15 செலவாகும் என்கின்ற நிலையில் அந்த இப்பொழுது தொடங்கப்படவிருக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் முழுமையாக உடற்பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஹெல்த் கார்டு தருகிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு தொடங்கவிருக்கிறோம். அனைத்து சிறப்பு மருத்துவ சேவைகளும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளோடு பங்களிப்போடு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. அந்த திட்டத்தில் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறுபவர்களுக்கு புதிய அட்டைகள் தருவதாக இருந்தாலும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாற்றுத்திறன் சதவீதத்தை கண்டறிந்து அவர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை தருவதாக இருந்தாலும், எல்லாமே ஒரு இடத்தில் என்கின்ற வகையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது. அதை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 388 வட்டாரங்கள் இருக்கிறது. வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகையிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 15 இடங்களிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 இடங்களிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 இடங்களிலும், ஆக மொத்தம் 1256 இடங்களில் வருகிற டிசம்பர் திங்களுக்குள் இந்த நம்முடைய நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படவிருக்கிறது. இந்த முகாம்களின் வாயிலாக லட்சக்கணக்கானோர் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற வகையில் முழு உடற் பரிசோதனைகளை செய்து கொண்டு அவர்களுடைய நோய் பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் எட்டுகிற வகையிலான ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து, அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவை என்பது உலகத்திற்கே முன்மாதிரியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டியும் நிச்சயம் அந்த வகையில் இதுவுமே அந்த பட்டியலில் இடம் பிடித்து தமிழ்நாடு மக்களின், குறிப்பாக சென்னை மாநகர மக்களின் நன்மதிப்பை பெற்று மிகப்பெரிய அளவிலான இது மருத்துவ சேவை ஆற்றும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர்கள் அழைத்திருக்கிற மருத்துவ அறிஞர்களை பார்க்கிற போது இந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கத்துடன் செயல்பட இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பெருமதிப்பிற்குரிய சிஎம்டி வந்திருக்கிறார்கள்.
அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கான இந்த சிறுநீரக சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு அவருடன் சென்று அந்த சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய CM தியாகராஜன் அவர்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் முதியோருக்கான மருத்துவ சேவையை முதலில் அந்த பிரிவை தொடங்கி இன்றைக்கு நாம் சென்னையில் தேசிய முதியோர் மையம் ஒன்றை தொடங்கி இருக்கிறோமே, அதற்கு மூலகர்த்தாவே திரு நடராஜன் தான். அந்த வகையில் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். ஆக நிச்சயம் இந்த மருத்துவமனை என்பது எதிர்காலத்தில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவ சேவையை அளிக்கும் நிறுவனமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போன்ற படங்களில் பேராசிரியராகவும் பாடலாசிரியராகவும் இருக்கிறேன். நந்தனம் கல்லூரி பேராசிரியர், அழகி படத்துல பாடலாசிரியராக இருக்கிறேன். ஒரு நிமிடம் நான் பேச வேண்டும் என்று அவர்கள் என்னை சொன்னார்கள். என்னோட நண்பர் பஷீர் அண்ணன் அவர்கள் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, மருத்துவ மேதை. என்னென்றால் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பணம் வாங்காமலே உதவி செய்யக்கூடியவர். நான் இங்கே வந்திருக்க ரெண்டு நோக்கம்தான். ஒன்று, நான் மருத்துவத்துறை அமைச்சருடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர். அது மட்டுமல்லாமல் நான் இவரிடம் ஏழை எளியவர்கள் பல பேருக்கு மருத்துவ உதவி பெற்றதால் இங்கே நிற்கிறேன். இந்த மாதிரி மனிதர்கள் அஸ்ரப் அண்ணன் அவர்களுக்கும், சுலைமான் அண்ணன் அவர்களுக்கும், விஜய் அண்ணன் அவர்களுக்கும், முரளி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் கவிஞன் தெரிவிக்கிறேன். இந்த மருத்துவ நிலை டி நகரிலே ஒரு மிளகு போல இருக்கலாம், ஆனால் இது மேருமலையாகும், 100 மலையாகும், வெற்றிக்கு மேல் வெற்றிகளை சூடும். காரணம், அமைச்சரே சொல்லிவிட்டார், ஒரு புனிதமான மனிதர்கள் கூடியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாகும், வளர்ச்சியாகும், புரட்சியாகும், நெகிழ்ச்சியாகும். வணக்கம். இப்போ நம்ம சென்னையில இருக்கோம், திருப்பூர்லயும் ரெடி ஆகிட்டு இருக்குது, ட்ரிபிளிகன்லயும் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி விளக்கமா சொல்றதுக்கு எங்களுடைய டாக்டர் இருக்கிறார், விஜயகுமார் இருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர் அஹமது சுலைமான் இங்கிருந்து கண்காணிச்சுட்டு இதில் வளர்ச்சிக்கு முக்கியமான இருப்பது டாக்டர் அஹமது சுலைமான் அவர்களை 2 வார்த்தை பேச சொல்றேன். அதுக்கு நீங்க கேள்வியில் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன வசதிகள் இருக்கிறது, என்னென்ன எங்களை திட்டங்களை பற்றியெல்லாம் டாக்டர் விஜயகுமார் சொல்வார். இந்த ஹாஸ்பிட்டல் மெயினாக 3 விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று எத்திக்ஸு, எம்பத்தி, எக்ஸலன்ஸ். இது 3மே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது. ஸோ அதுதான் எங்களுடைய மெயின் விஷன் அண்ட் மிஷன். அதான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் பொதுவாக ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ், வி நீட் தட் வெரி மச், இல்லையா? அது ஒன்று. அது மாதிரி எம்பத்தி, கருணையோட பேஷண்ட்ஸை நம்ம டீல் பண்ணுறதா இருக்கட்டும். எக்ஸலன்ஸ் நம்ம திறமையான ஒரு மருத்துவ சாதனங்களை வைத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்கோம். ஸோ இது இப்போதைக்கு ஒன்று சென்னையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டி நகரில் ஆல்ரெடி இப்போ ரன் ஆகிடுச்சு, 2-3 மாதமாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 50 சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டோம் ஆல்ரெடிங்க. அடுத்தது திருப்பூரில் இன்னொரு 2 மாதத்தில் அங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஒன்று ட்ரிப்ளிகன்லேயும் அடுத்தது வருது. ஸோ இந்த என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி எங்கள் டைரக்டர் டாக்டர் விஜயகுமார் அவங்ககிட்ட சொல்லுவார். தேங்க்யூ. இந்த டி நகர் வளாகத்தில் மொத்தம் 6 அடுக்கு மாடி. ஆக்சுவலாக அந்த 6 அடுக்கு மாடியில் நம்மளுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் கேத் லேப் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஏன்னா இந்த பகுதி 2 விஷயத்துக்கு இடம் இல்லாதனால நம்ம அதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் மற்றபடி நம்மளுடைய எல்லா விதமான பிராட் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லப்படுகிற பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகளுக்கான தீர்வு, பச்சிளம் குழந்தைகளுக்கான வைத்தியம் செய்யும் சாலை அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கான தீர்வாகவும் இந்த இடம் ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான பிளேஸா நம்ம வரப்போறோம். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துக்கு சைஸ்க்கு தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு. அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கறதுனால we are able to run the show in a very successful way. I pray the Almighty for giving all the strength and success for us to grow more and better. Thank you. We have எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொண்டு வந்துட்டோம். ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்கு. பர்டிகுலரா இந்த ஒரு சர்க்கிள்ல குழந்தைகளுக்கான நியோனேட்டல் யூனிட், அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு, சிசுக்களுக்கு ஐசியூ வித் ஃபுல் 15 பெட்ஸ் இருக்கிற ஒரே செட்டப் இந்த ஏரியாவில் இதுவாக தான் இருக்கும். இது இதோட டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் த அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்.
பட் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் டு த நர்சஸ் எல்லாருமே சார் சொன்ன மாதிரி எம்பத்தி தான். ஏன்னா எல்லாரும் கஷ்டத்தோடு வரும்போது நம்ம அதை நல்லபடியாக அவங்கள ட்ரீட் பண்ணி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து பண்ணி அனுப்புங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது. தென் வி ஹவ் ஸ்டார்டட் இப்போ ஐசியூ. இப்போ லாஸ்ட் ஒரு 1 monthலேயே வி ஹவ் டன் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் ஐசியூ. வி ஹவ் சேவ்ட் லாட் ஆஃப் பேஷண்ட். நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றி இது பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ சர்ஜரிஸ் ஃபுல்லாகவே எல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிறந்த குழந்தையிலேருந்து நாங்கள் பண்ண இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஜரியே 97 years ஓல்டு லேடிக்கு ஹிப்பு உடஞ்சி அந்த கேஸை ஃபர்ஸ்ட் கேஸ் இங்கே பண்ணோம். 97 years ஆல்ரெடி 97 years பண்ணி ஷீ இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வாக்கிங். ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ டே ஃபார் எஸ்டர்டே வி டிட் ஒரு 88 years தாத்தா மேலே தான் இருக்காரு. வி ஹவ் டன் அ ஹிப் சர்ஜரி. ஸோ வயசானவங்களுக்கு ரெகுலராக விழுந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டி நகரில் ஐ திங்க் இட் வில் பி அ மைல் ஸ்டோன் ஃபார் ஓல்ட் பீப்புள். பர்டிகுலராக அதான் இப்போ சார் நடராஜன் சார் வந்திருந்தாங்க. அவர் வந்து இந்த ஓல்டு ஜீரியாட்ரிக் கான்செப்ட் தான் இப்போ நிறைய, ஏன்னா இப்போ நிறைய மருத்துவ சேவைகள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட ஆயுட்காலம் நல்லா அதிகமாயிருச்சு. ஸோ வயசானவங்களுக்கு வரக்கூடிய எலும்புகளுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் எல்லாத்துக்கும் இங்கே தீர்வு இருக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் ஹாஸ்பிட்டல் வில் பி அ மைல் ஸ்டோன். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் திருப்பூரில் வித்தின் அ மந்த் ஆர் 2 ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணுறோம். தேர்டு ட்ரிப்ளிகேனில் ஒரு கிளினிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் வித் 5 floors. ஸோ ஐ திங்க் இந்த ஹாஸ்பிட்டல் வில் சர்வ் த டி நகர் வெரி வெல் நினைக்கிறேன். பாப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ இந்த மருத்துவமனை பற்றி அமைச்சர் சொன்னாங்க, நவீன கருவிகள்லாம் இருக்குது. ஸோ கருவிகள் இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன், அதாவது படிப்பு அறிவு பெற்ற அனைத்து டாக்டர்களும் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க. எல்லாருமே படிப்பு மிக்கவர்கள். அதே சமயம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அதனால் ஒரு சிறந்த சேவை தர வேண்டிய முக்கியமான ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே இருக்கிறது. அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் நாங்கள் சேவை செய்ய முடியும். அந்த ஒரு நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. உங்கள் அனைவர் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம். ஆர்மியில் 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் டாக்டரா. 2 வாரம் பார்த்துருக்கேன் இந்திய அமைதிப்படை, கார்கில் வார். 20 வருஷமா சென்னை ப்ராக்டிஸில் இருக்கேன். டாக்டர் பஷீர் நம்ம உற்ற நண்பர், அவர் மூலமாக இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சது. டாக்டர் விஜயகுமார், அதாவது படித்த மனிதர்களை பார்க்கலாம், ஆனால் கருணை உள்ளத்தோடு உள்ளவங்களை பார்க்கறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லா தொழிலையும். அந்த மனிதாபிமானம்ங்கிறது கம்பைன் ஆகும் பொழுது தான் ஒரு பரிபூர்ண தத்துவம் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பணம் ஒரு நல்ல கருவி, ஆனால் அது மாத்திரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லாரும் இறக்கத்தான் போகிறோம் ஒரு நாள், ஆனால் வாழும் பொழுது ஒரு டிகினிட்டியோட இறக்கிறது நம்மளுடைய கடமை. அதை மிச்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. வயதானவங்களை கவனிச்சா இவனால இந்த சொசைட்டிக்கு என்ன பிரயோஜனம்னு இல்லை. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த சொசைட்டிக்கு, அவனுக்கு அந்த டிகினிட்டியை கொடுக்க. இப்போ 97 வயசு தான் அவனை காப்பாற்றி என்ன பண்ண போற? தட் இஸ் நாட் த கொஸ்டின். அந்த 97 வயசுல எத்தனை வருஷம் அவர் உழைச்சிருக்காரு, அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதனால பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு முக்கியத்துவம் வயதானவர்களுக்கும் கொடுக்கணும். we all deserve dignity. நம்ம ஒரே பாதையில தான் போறோம், யாரும் வயசு குறையல. யாராவது நம்ம வயசானவங்களுக்கு ஏங்க நமக்கு அந்த வயசாகிட்டு இருக்கு. we are not far away. ஒல்லி ஆண்டவன் நமக்கு சொல்லுவாரு எவ்வளவு மூச்சு விட போறோன்னு. வாழும் மட்டும் அந்த டிகினிட்டியும் குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் கொடுக்கறது நம்ம கடமை மருத்துவ உலகத்துக்கு. யாரையும் வயசை விசாரிச்சவன் நானும் 95 வயசு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. நான் ஜெனரல் சர்ஜன், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், ஹெர்னியா சிகிச்சையில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். 90 வயசு, 95 வயசு, 85 வயசு எல்லாருக்கும் ஆப்ரேட் பண்றோம். ஆனா அவங்க மூஞ்சியில் அந்த சிரிப்பையும் அந்த ஃபேமிலியில் அந்த சிரிப்பையும் பார்க்கும் பொழுது நீ பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும். அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸை கொடுக்குறோம். ஆரோக்கியம்தான் ஒரு தனி மனிதனுக்கு முதல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறது. தானே நடந்து பாத்ரூம் போறாங்க, தானே சாப்பிட்றாங்க, நினைவோடு இருக்காங்க. அதை கொடுக்கறது தான் மருத்துவ உலகத்தோட கடமை. அதை அட்லாண்டிஸ் மருத்துவமனை சார்பா இந்த ஹோல் டீம் இஸ் கமிட்டட் டு டேக் கேர். நம்பி வாங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச உதவி. நம்ம கடவுள் இல்லை எல்லாருக்கும் கேரண்டி கொடுக்கறதுக்கு, ஆனால் கமிட்மெண்ட்ல குறைபாடு இல்லைங்கிற கமிட்மெண்ட்டை கண்டிப்பா கொடுக்க முடியும். நம்பிக்கையோட as a team we will work. அதே மாதிரி கொண்டு வர பேஷண்ட்ஸையும் அன்போட கொண்டு வாங்க. தண்ட கடமைன்னு கொண்டு வராதீங்க உறவினர்களை, அன்போட கொண்டு வாங்க. ஏன்னா அன்பு, அரவணைப்பு, மருத்துவ உதவி எல்லாம் சேர்ந்துதான் பேஷண்ட் நல்லாக முடியும். வெறும் சர்ஜரியோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ மாத்திரம் கிடையாது. நம்ம எமோஷன் உள்ள ஒரு மனிதன், அந்த மனித தன்மையோட எல்லாரையும் அணுகுவோம்.
எல்லாருக்கும் அன்பு கொடுப்போம். இங்க இருக்கிற செக்யூரிட்டி ஒரு நாளைக்கு எனக்கு கூப்பிட்டாரு, சார் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல போறேன்னாரு. பாஸ்கரன் பேரு. என்னப்பான்னு, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்ந்ததற்கும் பொருள் வேண்டும் அப்படின்னாரு ஒரு நாளைக்கு இவர். இதை நான் ஒரு 300 பேருக்கு சொல்லியிருப்பேன் இந்த 3 மாசத்துல. அந்த ஒரு சின்ன 2 வார்த்தையில வாழ்க்கையோட அர்த்தத்தை அந்த இவர் சொன்னாரு. சோ உருவு கண்டு எல்லாமே வேண்டாம், நல்ல எண்ணங்கள் யார்கிட்டேருந்து வரும். ரிக்வேதத்துல சொல்லுவாங்க, ஓனோ பத்ரா ரித்தவோ எந்து விஸ்வதக, 8 திக்கிலிருந்து நமக்கு ஞானம் வரணும்னு. எல்லார்கிட்டேருந்தும் கத்துப்போம், எல்லார்கிட்டேருந்தும் நம்ம அன்பா இருப்போம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஜெய் ஹிந்த். நன்றி.